பார்க்கலாம். அவருக்கு நோட்டீஸில் இது ஒரு மனுவாக தாங்க அனுப்பிச்சிருக்கிறோம், ஒரு ரெப்ரஸன்டேஷன் அனுப்பிச்சிருக்கோம், நீங்கள் வந்து சரியாக செயல்படுங்க சொல்லியிருக்கோம். அப்படி தவறுன்ற பட்சத்தில் நம்ம நீதிமன்றத்தை அணுக திரு விஜய் அவர்களை வந்துட்டு அரசு அமைக்க அழைத்திருக்க வேண்டும். ஏன்னா யூ ஆர் கிரியேட்டிங் ஏ வேக்யூம், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் இங்கே வருது. அதே நேரத்தில் அந்த அரசியல் அமைப்புக்கு எப்பப்பெல்லாம் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது அப்போதெல்லாம் நீதிமன்றங்கள் தலையீட்டின் அடிப்படையில் அந்த அரசியல் அமைப்பு கோட்பாடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகளுக்கும் அந்த ஆட்சியாளர்களுக்கும் தொடர்ந்து அது கவர்னராக இருக்கட்டும். அதை நாம் எப்பவுமே சொல்லுவோம், ஒரு வழக்கறிஞனாக எங்கெங்கெல்லாம் அநீதி ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கின்ற ஒரு தாற்பயம். அதன் அடிப்படையில் வந்து ஒரு வழக்கறிஞனாக தமிழ் சமூகத்தினுடைய எண்ண ஓட்டத்துக்கு முரணாக கவர்னர் செயல்படக்கூடாது. இட் இஸ் வெரி சீரியஸ். இட் இஸ் லைஃப் அண்ட் அதர் எல்லோருடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கக்கூடிய அரசாங்கம் இல்லாமல் ஒரு மாநிலத்தில் இருப்பது வந்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இப்போ எத்தனை எம்எல்ஏஸ் வராங்களோ அதில் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி அதுதான். இந்த இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 107 தான், ஒரு சீட்டு வந்துட்டு ஹேஸ் டு ரிசைன், ஒரு வேக்கன்ட். அண்ட் அதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 117 தான் நம்ம அவர்களுக்கு தேவை. 13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அறந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருக்கின்ற ஆளுமை சென்னை உயர்நீதிமன்ற, டெல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞரும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சிலினுடைய உறுப்பினருமான வழக்கறிஞர் வேல்முருகன் அவர்களை சந்திக்கவிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இன்று நிலவுகின்ற அரசியல் சூழல், ஆளுநர் அர்லேக்கர் விஜய் அவர்களை இன்னும் ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருக்கின்ற சூழ்நிலையில் இதற்கான சட்ட தீர்வு என்ன என்பது குறித்து பலரும் விவாதித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஆளுநர் அர்லேக்கர் அவர்களுக்கு தன்னிச்சையாக தனிப்பட்ட முறையில் ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பி உடனடியாக அவரை ஆட்சி அமைக்க விஜய் அவர்களை அழைக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியிருப்பதை அறிந்தோம். எனவே அவர் தன்னுடைய நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்கிறார், அதற்கான தீர்வு என்ன, எப்படி ஆளுநர் அவர்களை ஆட்சி அமைக்க அழைப்பதற்கு நீதிமன்றத்தை அணுக முடியுமா ஆகிய விவரங்கள் குறித்து அவரிடம் கேட்டு அறிந்து கொள்வோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் பல்வேறு சட்ட கான்ஸ்டியூஷனல் வழக்குகள், பல வழக்குகளில் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் ஆஜராகிருக்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் யாரும் காணாத ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைப்பதற்கான மெஜாரிட்டி கிடைக்காத சூழ்நிலை. நேற்று விஜய் அவர்கள், தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய ஆளுநர், பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் அவர்களை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு அழைக்குமாறு கடிதம் கொடுத்தார். பட் எந்த விதமான பதிலும் இல்லை. இன்றைக்கு திரும்பவும் போய் அவரை சந்தித்து கொடுத்துட்டு வந்திருக்கிறார். ஆனால் ஆளுநர் அவரை தன்னிடம் தனக்கு 118 உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கிறது அப்படின்ற கடிதத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறதா வெளியே தகவல்கள் வருது. அப்படி ஆளுநர் கேட்பதற்கு உரிமை இருக்கிறதா, இல்லை ஆளுநர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும், ஆளுநர் செய்வது சரியா தவறா அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். அடிப்படையில் இந்த நம்மளுடைய ஜனநாயகம் பார்த்திங்கன்னா மக்களுடைய தீர்ப்பை மாண்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை தாற்பயத்தில் உருவாக்கப்பட்டது தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டம் வகுத்த கோட்பாடுகள், அதிலும் குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் கண்ட கனவு, அதனால தான் இந்த ஒட்டுமொத்த தேசமே இன்றைக்கி வந்து இணைந்திருந்து ஒரு வலுவான பாரதமாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த அரசியலமைப்பு கோட்பாடு தான். அதே நேரத்தில் அந்த அரசியலமைப்புக்கு எப்பப்பெல்லாம் அச்சுறுத்தல் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நீதிமன்றங்கள் தலையீட்டின் அடிப்படையில் அந்த அரசியலமைப்பு கோட்பாடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகளுக்கும் அந்த ஆட்சியாளர்களுக்கும் தொடர்ந்து அது கவர்னராக இருக்கட்டும் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இன்றைக்கி பல்வேறு நிறை குறைகள் இருந்தாலும் இந்த இந்திய தேசம் வந்து குறிப்பாக மக்களாட்சி அந்த மாண்பை போற்றும் விதமாக நடைபெறுகிறது என்றால் அதற்கு அடிப்படை நாதமாக இருக்கக்கூடியது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். அதை மீறி யாருக்கும் இங்கே செயல்படுறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அதுதான் அடிப்படை. நம்மளை எல்லோரையும் கட்டி இணைத்து இருக்கக்கூடிய ஒரு விஷன் டாக்குமெண்ட் அந்த அரசியலமைப்பு சட்டம். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை முன்பு எப்போதும் இல்லாத பிரச்சனையா அப்படின்னா கிடையாது. பல்வேறு நிலையில் இது போன்ற சூழ்நிலைகள் வந்து ஏற்பட்டு தான் இருந்தது. ஒவ்வொரு முறையும் வந்து நீதிமன்றங்கள் மிக தெளிவாக கவர்னருடைய ரோல் என்ன,
அண்டு மக்களுடைய விருப்பத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன என்பதை பற்றி மிக தெளிவாக முன் வழக்குகள் கூறியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக எஸ்ஆர் பொம்மை அவர்களுடைய அந்த வழக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச், 9 நீதியரசர்கள் உள்ளடக்கிய அந்த பெஞ்ச் தான் வந்துட்டு இந்த கோட்பாடுகளை மிக தெளிவாக வரையறுத்து அதை வந்து எப்படி செயல்படுத்தணுன்றதையும் அதற்கு கவர்னருக்கு உரிய பங்கு என்ன, தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆட்சியாளர்களுடைய பங்கு என்ன என்பதையில் மிக தெளிவாக ஒரு கோட்பாடை வகுத்து கொடுத்திருக்கிறது அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு. அதை தொடர்ந்து தான் இப்போ அதில் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு தாற்பயம் என்னென்னா, ஒரு கோட்பாடு, அரசியல் கோட்பாடு என்னென்னா, நீங்கள் வந்து ராஜ்பவன், இப்போ அதை லோக் பவனா மக்கள் பவனா மாற்றிட்டாங்க. ராஜ்பவன் என்பது வந்து சட்டமன்றம் அல்ல, அங்கே வந்து இந்த நம்பர்ஸ் தீர்மானிக்கப்பட வேண்டியதில்லை, அதை தீர்மானிக்க வேண்டிய இடம் சட்டசபை என்பதை மிக தெளிவாக வந்து அந்த எஸ்ஆர் பொம்மையினுடைய வழக்கில் வந்துட்டு தெளிவுபடுத்தியிருக்கிறது நீதிமன்றம். அதை தான் எல்லா வழக்கிலையும் முன் தீர்ப்பாக காமிச்சு பேசிகிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து தான் பல்வேறு வழக்குகள் வந்துட்டே இருந்தது. சமீபத்தில் நடந்த தேர்தலில் கோவா தேர்தல், மேகாலயா, கர்நாடகா போன்ற எல்லா வழக்குகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும், ஏன் சமீபத்தில் நம்ம மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததுன்னெலாம் உங்களுக்கு தெரியும். அப்பயும் நீதிமன்றங்கள் எப்படி தலையிட்டு உடனடியாக செயல்படப்பட்டது என்பது நமக்கு தெரியும். அதன் அடிப்படையில் நம்ம தெளிவாக இன்றைய தினம் ஒரு கோட்பாடு என்ன இருக்குன்னா, தனி பெரும்பான்மையோடு இல்லாத பட்சத்தில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஷுட் பி இன்வைட்டட் ஃபர்ஸ்ட் அப்படின்றது கான்ஸ்டியூஷனே இப்படி சொல்லுது. கான்ஸ்டியூஷன் சொல்ல, தட் இஸ் த கோட்பாடு. நம்மளுடைய எஸ்ஆர் பொம்மையின் வழக்கில் தீர்மானிக்கப்பட்ட வழக்குகளில் வந்து அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைய தினம் வந்துட்டு வேறு வழியே கிடையாது. அண்ட் அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இன்னைய வரைக்கும் there is no conflicting or contrary claim by any other parties. வேற யாரும் உரிமை கோரல. அப்படி இருக்கும்போது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய டிவிகேவை தான் அழைக்க வேண்டிய கட்டாயத்தில் கவர்னர் இருக்கிறார். இந்த நேரத்தில் கவர்னர் வந்து இல்லை எனக்கு நீ 118 பேரை கொடு, அப்போதான் உன்னை நான் அழைப்பேன் என்பது சொல்வது வந்துட்டு முன் தீர்ப்புகளுக்கு எதிரான விஷயம். இது கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் அண்ட் லா எஸ்டாப்ளிஷ்டு பை தி அவர் ஆபெக்ஸ் கோர்ட். இது வந்துட்டு ஒரு முரணான விஷயம். இது வந்து மக்களுடைய தீர்ப்பை, அதாவது ஒரு கவர்னராக அவர் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு கட்டுப்பட்டவர் மட்டுமல்ல, மக்களுடைய தீர்ப்பையும் மதிக்க வேண்டிய, மாண்பை மதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதற்கு முரணாக செயல்படுவதாக நான் கருதுகிறேன். அதனால தான் நாங்கள் வந்து அவருக்கு ஒரு மனு அளித்திருந்தோம். இது மாதிரி உடனடியாக மக்கள் தீர்ப்பை ஏற்று ஜனநாயகத்தை காப்பவும் அரசியலமைப்பு கோட்பாடுகளையும் காக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து ஓத்து எடுத்திருக்கிறீங்க, நீங்கள் உறுதிமொழி எடுத்திருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு முன் தீர்ப்பு இருக்குது, லார்ஜர் பெஞ்ச், சுப்ரீம் கோர்ட்டில் லார்ஜர் பெஞ்ச் இந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் கவர்னர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள்னா என்ன தைரியத்தில் நடக்கிறாங்க? அது உங்களுக்கு தெரியும், கவர்னர்கள் யாருடைய உத்தரவின் அடிப்படையில் செயல்படுறாங்க அப்படின்னு நமக்கு ஊரறிந்த விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும். இதில் யாரை கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். இதுதான் நம்ம இப்போ சமீபத்தில் ஆனரபிள் நம்ம உச்சநீதிமன்றம் கவர்னர் ரோல் குறித்து ஒரு உத்தரவு பகிரப்பட்டது. அது நம்மளுடைய தமிழகத்திலிருந்து சென்ற வழக்கில் தான் வந்துட்டு மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் உள்ளடக்கி அந்த அமர்வு வந்துட்டு கவர்னருடைய பங்கு என்ன என்பதை மிக தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பில் தெளிவுபடுத்தியிருந்தால் கூட பின்னர் அதை வந்து அதனுடைய கிளாரிஃபிகேஷனை மத்திய அரசு கேட்கின்ற பொழுது அதை டைல்யூட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா? அதுதான் சொல்கிறேன், அந்த பிரின்சிபிள்ஸ். நீங்கள் அதாவது தீர்ப்புகளில் வந்துட்டு ஒவ்வொரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. பட் தி கான்ஸ்டியூஷன் மேண்டேட் இஸ் இதுதான். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்துட்டு தனி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்திருக்கக்கூடிய அவர் திரு விஜய் அவர்களை வந்துட்டு அரசு அமைக்க அழைத்திருக்க வேண்டும். ஏன்னா யூ ஆர் கிரியேட்டிங் ஏ வேக்வம், ஒரு கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் இங்கே வருது. இங்கே இப்போ ஆட்சி இல்லை, ஏற்கனவே காபந்து ஆட்சியாக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களுடைய பதவி காலம் முடிஞ்சிச்சு. எப்போ எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் கிவன் தி லிஸ்ட் ஆஃப் எம்எல்ஏஸ் எலெக்டட், அப்போ அவங்களோட ரோல் என்ன இருக்குது? யூ ஆர் கிரியேட்டிங், ஏன் இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும்? ஏன் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில், ஒரு அரசியல் ரீதியாக முதிர்ச்சி பெற்ற இந்த தமிழகம், அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை இப்படி வந்து
அந்த வேக்கம் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன்னா நீங்கள் எஸ் அஃப்கோர்ஸ் தெர் இஸ் ஒரு கான்ஃப்ளிக்டிங் கிளைம் இருந்ததுன்னா கூட பரவாயில்ல. இன்னைக்கு யாருமே உரிமை கோரல. கடைசியாக பார்த்தீங்கன்னா எடியூரப்பா வழக்கில் வந்துட்டு 2 நாள் வந்து கொடுத்துருந்தாங்க, நீங்கள் உடனே ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்படி கூட நீங்கள் சொல்லுங்கள், நத்திங் ராங் இன் இட். அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக எமர்ஜ் ஆகிருக்கிறாரு. ஹி ஹாஸ் பீன் அக்செப்டட் நியர்லி 35% ஆஃப் பீப்புள் ஹஸ் ஓட்டட் இன் இஸ் ஃபேவர். அதையெல்லாம் மதிக்க வேண்டிய கட்டாயத்தில் கவர்னர் இருக்கிறார். ஆனால் ஏனோ வந்துட்டு அவர் வந்து இது செய்கிறது வந்துட்டு சட்டத்துக்கு உட்பட்ட விஷயமாக நான் கருதவில்லை. இது வந்துட்டு நிச்சயமாக வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். கான்ஸ்டியூஷன் படி செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் இது மாதிரி செயல்படாமல் இருப்பது சட்டவிரோதமாக நான் பார்க்கிறேன். சரி, சட்டவிரோதமாக நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இதை வந்து இதே நிலைமை தொடருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீதிமன்றத்தை தான் அணுகி தான் தீர்வு காணணுன்ற சூழ்நிலை வந்தால் அதுக்கு ஒரு கால அவகாசம் பிடிக்கும்ல. எவ்வளோ கால அவகாசம் பிடிக்கும்? அது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த நிலைமை இருக்கும்? இல்லை, இது உடனடியாக அதாவது 2 இன்னொன்று நிலை கூட அவர் திரு விஜய் அவர்கள் வந்து சரி இன்னைக்கு எனக்கு சற்று கொஞ்சம் கம்மியாக இருக்கா, ஐ வில் கோ பேக் டு பீப்புள்னு கூட அவர் நினைக்கலாம். அவர் வந்துட்டு அது மாதிரியான முடிவை கூட எடுக்கலாம். அவர் லெட் மீ கோ பேக். அல்ல, சட்ட ரீதியாக நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவருடைய, ஏன்னா கிடைத்த தகவல்கள் என்ன, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த எஸ்காட்டெல்லாம் அவர் நீங்கள் விளக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு அரசியல் ரீதியாகவும் ஒரு முதிர்ச்சியான செயலாகவும் நாம் பார்க்குறோம். ஆனாலுமே சட்ட ரீதியாக, அதை நான் எப்பவுமே சொல்லுவோம், ஒரு வழக்கறிஞனாக எங்கெங்கெல்லாம் அநீதி ஏற்படுகிறோ அங்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணுன்ற ஒரு தாற்பயம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் வந்து ஒரு வழக்கறிஞனாக இந்த தமிழ் சமூகத்திற்கு, இந்த தமிழ் சமூகத்தினுடைய எண்ண ஓட்டத்துக்கு முரணாக கவர்னர் செயல்படக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதை வலுவாக நம்ம திரும்ப ரீஇட்ரேட் பண்ணுறோம். நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையே சட்ட விதிகள் தெளிவாக இருக்குது, அரசியலமைப்பு கோட்பாடு தெளிவாக இருக்குது, உச்சநீதிமன்ற முன் தீர்ப்புகள் தெளிவாக இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் நீங்கள் எப்படி செயல்படுறீங்கன்றது அடுத்த நிலையில் நம்ம உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டிய கட்டாயம் தான் இருக்கிறது. இப்போ நான் நேயர்களுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போது அவர் வந்து மறுக்கிறார், கவர்னர் மறுக்கிறார், நீதிமன்றத்தை தான் அணுகணுன்ற சூழல் வருது. அப்போ நீதிமன்றத்தை அணுகிறதுக்கான சூழல் வரும்பொழுது அதுக்கான ஒரு கால அவகாசம் எடுக்கும்ல. நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்வது, அதை பட்டியலிடுவது, விசாரிப்பது. அப்போ கவர்னர் சார்பாக ஒரு வழக்கறிஞர் வைப்பாங்க. அந்த கால அவகாச இடைவெளியில் இங்கே என்ன கவர்மெண்ட் இருக்கும்? இப்போ ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, ஸ்டாலின் அரசு 16ஆம் தேதியோட அவருடைய இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கவர்னர் அறிவிச்சிட்டாரு. அவரும் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாரு. இப்போ இவர் பதவி இருக்கலை. அப்போ இதில் இந்த கேப்பில் என்ன நடக்கும்? இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை யார் சரி செய்வாங்க? இதுதான் சரி செய்ய வேண்டிய கட்டாயம் கவர்னர் கிட்ட தானே இருக்கு. இப்ப காபந்து அரசாங்கம் முடிந்து விட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ பட்டியல் கொடுத்த பிறகு நம்ம அந்த கடந்த சட்டசபையினுடைய காலம் வந்து முடிந்து விட்டது இல்லையா? இப்போ வந்து கவர்னர் தான் இப்போ இன்னைக்கு பொறுப்பு, அவர் தான் இன்னைக்கு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறார் அவர். அப்போ அவர் இது மாதிரியான ஒரு வேக்கத்தை கிரியேட் பண்ணுறது சட்டவிரோதமான விஷயம். எஸ், அவர்கள் டிவிகே வந்து உச்சநீதிமன்றத்தை அணுக இருப்பதாக தகவல் வருது. அது மாதிரி அதில் பெரிய டைம் ஃப்ரேம்லாம் ஆக போகிறதில்ல. உடனடியாக இதை வந்து மென்ஷன் பண்ணி, ஏன்னா இட் இஸ் வெரி சீரியஸ் இஷ்யூ. இட் இஸ் எ லைஃப் அண்ட், அதாவது எல்லோருடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கக்கூடிய அரசாங்கம் இல்லாமல் ஒரு மாநிலத்தில் இருப்பது வந்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது ஜனநாயகத்திற்கும் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரான ஒரு விஷயம். ஆகவே உடனடியாக அவர்கள் அணுகுனாங்கன்னா அதில் ஒன்றும் பெரிய டைம் ஃப்ரேம் ஆக போகிறதில்ல. உடனடியாக உச்ச நீதிமன்றமும் தலையிடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தான் கருதுகிறேன். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்ற அடிப்படையில் அழைக்கணும்னு சொல்கிறீங்க. நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, நீதிமன்றம் அழைக்க சொல்லிடுது. ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவங்க மெஜாரிட்டியை நிரூபிக்கணும்னு இருக்குது. ஃப்ளோர் டெஸ்ட்டில் மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கு 118ன்ற நம்பர் தேவையா? இல்லை யாருமே ஆதரவு கொடுக்கல, 108 தான் அவருடைய நிலைமையில தான் இருக்கிறாரு அப்படின்னா அப்போ என்ன நிலைமை ஏற்படும்? இல்லை, ஃப்ளோர் டெஸ்ட்டில் அன்னைக்கு எத்தனை எம்எல்ஏஸ் வராங்களோ அதில் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி அதுதான். இந்த இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 107 தான், ஒரு சீட்டு வந்துட்டு ஒரு வேக்கன். அண்ட் அதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 117 தான் நமக்கு அவர்களுக்கு தேவை. 117 தான் இல்லை, ஏன்னா 233 நீங்கள் சிம்பிள் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 117 சபாநாயகரா போன பிறகும் அவருக்கு 117 பேர் வேணும். இன்னைய தேதியில் அவர்களுக்கு வந்து 112 பேர் இருக்கிறாங்க. ஸோ வந்து இன்னும் வந்து ஒரு சற்றேறக்குறைய ஒரு 6 வந்து இது இருக்கு. அது அன்னைக்கு ஃப்ளோர்ல டிசைட், we cannot go for an hypothetical situation. அப்படி ஒரு சூழல் வரும் பொழுது அப்போ என்ன முடிவு ஏற்படும் அப்படின்றத தெரிஞ்சு, அது ஃப்ளோர் டெஸ்ட்ல தானே டிசைட் பண்ணுங்க. அது வந்துட்டு அதுக்குள்ள வந்துட்டு அதுதான் சொல்றேன். இன்னைக்கு வந்து மக்களுடைய தீர்ப்பு என்ன,
எல்லா அரசு கிட்டத்தட்ட மாண்புமிகு முன்னாள் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட நாங்கள் வந்து எந்த இடையூறும் ஏற்படுத்த போவதில்லைன்னு ஒரு நாகரிகமான ஒரு டிக்னிஃபைட் மேனர் ஆஃப் அரசியலை வந்து அவர் முன்னெடுத்திருக்கிறாரு. நாங்கள் லெட்டஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கவர்னர் வந்து இந்த முடிவை காலம் தாழ்த்துறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இப்போ காங்கிரஸ் மட்டும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணியில் இருந்த மற்ற 3 கட்சிகளுக்கு இவங்க கடிதம் கொடுத்துருக்காங்க, நேராக போய் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த 6 பேரும் நாளைக்கு முடிவு பண்ணி சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. இந்த 6 பேரும் நாளைக்கு முடிவு பண்ணி இல்லை நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்க போகிறோம், ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் விஜய் முன்னாடி இருக்கக்கூடிய அடுத்த தீர்வு என்ன? இல்லை, அது பொலிட்டிக்கலாக அவங்க டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் தான். இல்லை, நீங்கள் முதல்ல பேசும்போது என்ன சொன்னீங்க, அவர் வந்து திரும்பவும் மக்களை சந்திக்கணும்னு விரும்பிட்டா போயிடலான்னு சொல்லி சொன்னீங்க. பட் அவர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கான வாய்ப்பு வந்து அதுக்கப்புறம் தானே அவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் முடியலைன்னா அவர் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போகலாம். ஆமாம், அவர் அதுக்கு முன்னாடி அதுக்கு வாய்ப்பு அவருக்கு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கவர்னர் அழைக்கலை, இவங்களும் இல்லைன்னு நாளைக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவருக்கு முன்னாடியே ஃப்ளோரில் தன்னுடைய பெரும்பான்மையை நிர்வகிக்க முடியாதுன்றது கவர்னர் அழைக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சு போயிடுது இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலை எழும் பட்சத்தில் இது நீங்க சொல்றதுமே ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். அவங்க வரல போகல அப்படின்னு சொல்றோம் நம்ம. அந்த முடிவை வந்து அவர் தான் எடுக்கணும், அந்த முடிவை அந்த கட்சிகள் தான் எடுக்கணும். பட் எல்லா கட்சிகளுக்கும் இன்னைக்கு ஒரு தார்மீகமாக ஒரு மக்களுடைய தீர்ப்பை மதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா? எல்லாருமே கிட்டத்தட்ட சொல்லுவேன், எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்னு நாம் மாண்போடு ஏற்றுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் கிளியர் ஆன் த வால்? What is clear on the wall is people has given a mandate to டிவிகே பார்ட்டி அண்ட் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு மேண்டேட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா கூட 35% வாக்குகள் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த கிளியர் மேண்டேட் இன் ஃபேவர் ஆஃப் திரு விஜய் அவர்களுக்கு. அந்த பொம்மை வழக்கு குறித்து சொன்னாங்க. அந்த பொம்மை வழக்கில் என்ன தீர்ப்பு சொன்னாங்க, எதற்காக அது நீதிமன்றத்தை அணுகுனதை மட்டும் நம்ம மேயர்களுக்காக கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்க. பொம்மை வழக்கு வந்து அதுதான் கவர்னருடைய ரோல்ஸு, அப்புறம் இந்த ஆட்சி இது மாதிரி மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலைலாம் எப்படி கவர்னர் செயல்படணும்னு ஒரு கோட்பாடு வகுக்கப்பட்டது. அதில் வந்துட்டு பாட்டம் லைன் இஸ் இந்த ராஷ்டிரபதி பவன் ராஜ்பவன்களால் தீர்மானிக்கக்கூடிய விஷயம். நீங்கள் வந்துட்டு சட்டமன்றம் தான் அதை தீர்மானிக்க வேண்டும் என்று தெளிவாக, அதுதான் அது டேக் அவே ஆஃப் தட் எஸ்ஆர் பொம்மை கேஸ் இஸ் தட் இது அங்கே தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை ஒட்டி தான் அதற்கு பிறகு வந்த வழக்குகள் எல்லாமே தீர்ப்பு பகிரப்பட்டிருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் அந்த அரசியல் கோட்பாடின்படி வந்து செயல்படணும் என்பதை தான் வி ஆர் ரீஇட்ரேட்டிங் ஆஸ் ஒரு வழக்கறிஞனாக. இந்த கவர்னர் வந்து அதை வந்து செயல்படுத்தணும், அதிலிருந்து அவர் முரணாக செயல்படக்கூடாது அப்படின்றது. அப்புறம் சமீபத்தில் வந்த நம்மளுடைய வழக்கில் கூட கவர்னருக்கு சொல்லப்பட்ட அந்த கோட்பாடு, தமிழ்நாட்டு வழக்கில் கூட சொல்லப்பட்ட கோட்பாடுகள் அதுதான். இந்த கோட்பாடுகளை இந்த எப்படி வந்து ஒரு விஷன் டாக்குமெண்ட் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் வகுத்த அந்த கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இருந்தால் கூட இன்றைக்கி இந்தியா இந்த இணைந்து இருப்பதற்கான விஷன் டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட் அதனுடைய அந்த தாற்பயம் மாறாமல் விச் ஃபார்ம்ஸ் தி பெட்ராக் ஆஃப் தி இந்தியன்ஸ், நம்மளுடைய அரசியலமைப்பாக இருக்கட்டும், கவர்னன்ஸாக இருக்கட்டும், அதன் அடிப்படையில் செயல்படணும். ஜனநாயகத்தை காக்கப்பட வேண்டும், அரசியலமைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும் என்பது தான் என்னை போன்ற வழக்கறிஞர், அது என்னை போன்ற வழக்கறிஞர்கள் மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த தேசத்தில் இருக்கிறவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சரி, நீங்கள் இப்போ கவர்னருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறீங்க, எப்போ வழக்கு தாக்கல் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறீங்க? பார்க்கலாம். அவருக்கு நோட்டீஸில் இது ஒரு மனுவாக தாங்க அனுப்பிச்சிருக்கிறோம், ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்பிச்சிருக்கோம். நீங்கள் வந்து சரியாக செயல்படுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அஃப்கோர்ஸ் ஹி ஹஸ் காட் இஸ் ஓன் டிஸ்கிரிஷன். அப்படி தவறுகின்ற பட்சத்தில் நம்ம நீதிமன்றத்தை அதுக்கு முன்னதாகவே அவர்களே கூட அணுகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆமாம், அவங்களே கூட அணுகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நல்லது சார், மகிழ்ச்சி. நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தை இவ்வளவு நேரம் ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. வணக்கம். நன்றி.